மகளே வருக வருக நிகழ்ச்சியில் இன்று நாம் மானிட பிறவியாய் பிறந்து சிவபெருமானையே பூலோகத்துக்கு வரவழைத்து திருமணம் செய்து கிட்ட தாய் மீனாட்சி அம்மனின் வரலாற்றை பற்றி தெரிந்து கொள்வோம். பூலோகம் மாதிரியே கந்தர்வர்களுக்கு கந்தர்வ லோகத்துல இருக்கிற விஸ்வாவசூர் என்கிறவருக்கு சிவபெருமானுடைய அருளாலே ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கு. அந்த குழந்தைக்கு வித்யாவதி என்று பெயர் வைத்து ரொம்ப பாசமா வளர்த்து வந்திருக்காங்க. வித்யாவதி சின்ன வயசிலிருந்தே தாய் பார்வதி மேல ரொம்ப பக்தியா இருந்து வந்திருக்காங்க. பூலோகத்தில் இருக்கிற புண்ணிய ஸ்தலத்தில் அருளும் தேவியை தரிசிக்கணும்னு அவங்க விருப்பத்தை சொல்றாங்க. அதற்கு வித்யாவதியுடைய தந்தை கடம்பவனம் என்று அழைக்கப்பட்ட மதுரையில் அம்பிகையாயிருக்கிற ஷியாமலா தேவியை வழிபட சொல்லியிருக்காரு. அம்மனை தரிசிக்க வித்யாவதி கடம்பவனத்திற்கு வந்திருக்காங்க. அந்த இடம் அவங்களுக்கு ரொம்ப பிடித்து போனதால் அங்கேயே தங்கி அம்மனுக்கு சேவை செய்யவும் ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ பார்வதி தேவி 3 வயது சிறுமியாக காட்சியளித்து உனக்கு என்ன வேணுமோ கேள் என்று சொல்லியிருக்காங்க. 3 வயதில் இருந்த அம்மனை பார்த்த வித்யாவதி எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நான் உங்கள் மேல் பக்தியா இருக்கணும்னு கேட்டுக்கிட்டாங்க. மேலும் குழந்தையா காட்சியளித்த நீங்களே எனக்கு மகளாய் வந்து பிறக்கணும் என்று அந்த வரத்தை மட்டும் கேட்டுக்கிட்டாங்க வித்யாவதி. அதற்கு தாய் உன்னோட விருப்பம் போலவே அடுத்த ஜென்மத்தில் தான் மகளா வந்து பிறப்பதாக சொல்லி வித்யாதேவிக்கு வாக்களிச்சிருக்காங்க. அடுத்த பிறவியில் சூரிய வம்சத்தைச் சேர்ந்த சூரசேர மன்னனுடைய மகளாக காஞ்சனமாலையே வித்யாவதியா பிறந்திருக்காங்க. பக்தியாய் இருந்த அவங்களை மதுரையை ஆண்ட மலையதோஜ பாண்டியன் திருமணம் செய்து கொண்டார். இவங்களுக்கு ரொம்ப காலமாகியும் குழந்தை பேரே இல்லாமல் இருந்திருக்கு. அப்போ காஞ்சனமாலைக்கு முற்பிறவியில் பார்வதி தேவி கொடுத்த வரம் ஞாபகம் வந்திருக்கு. உடனே ஷியாமலை அம்மன் கிட்ட போய் குழந்தை வரம் வேணும்னு கேட்டிருக்காங்க. மலையதோஜ பாண்டியனும் காஞ்சனமாலையும் குழந்தை பாக்கியத்திற்காக தாய் பார்வதி தேவியையும் சிவபெருமானையும் வேண்டி புத்திர பேருக்காக புத்தியாக வேஷ்டி யாகமும் நடத்தி இருக்காங்க. மனமுருகிய பார்வதி தேவி அவங்களே 3 வயது பெண் குழந்தையாக நெருப்பிலிருந்து வந்து காஞ்சனமாலையுடைய மடியில வந்து விழுந்திருக்காங்க. குழந்தையை பார்த்ததும் அரசனும் அரசியும் ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சாங்க. ஆனால் அந்த குழந்தைக்கு 3 மார்பகங்கள் இருந்ததை பார்த்ததும் அரசனும் அரசியும் ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சாங்க. அப்போ வானத்துல இருந்து அசுரதி தோன்றியிருக்கு. இந்த குழந்தையை ஆண் பிள்ளை போல வளர்த்து பட்டத்து ராணியா முடிசூடணும். மணப்பருவம் வந்தவுடனே 3வது மார்பகம் தன்னாலே மறைந்திடும் என்று சொல்லியிருக்கு. மலையதோஜ பாண்டியனும் காஞ்சனமாலையும் அந்த குழந்தையை ரொம்ப பாசமா வளர்த்திருக்காங்க. அந்த குழந்தைக்கு மீனாட்சின்னு பெயர் சூட்டி ஆணுக்கு நிகரா அனைத்து போர்க்கலையையும் ஆயக்கலைகள் 64ஐயும் கற்றுக் கொடுத்து மதுரையுடைய அரசியா மங்கையர்கரசி மீனாட்சின்னு பட்டாபிஷேகமும் நடத்துறாங்க. மீன் போன்ற கண்களோடு ஆட்சி புரிஞ்சதாலே மீனாட்சிங்கிற பேரோட மதுரையை ஆட்சி செய்து வந்திருக்காங்க. 3 மார்பகங்களோட பிறந்த மீனாட்சி எந்த மன்னனை பார்க்கும் பொழுது 3வது மார்பகம் மறையுதோ அந்த மன்னனையே திருமணம் செய்து கொள்ளலாம் என்று மலையதோஜ பாண்டியன் சொல்லியிருக்காரு. மீனாட்சி அம்மனுக்கு பட்டாபிஷேகம் முடிந்த பிறகு மதுரையிலிருந்து பெரும் படையோட கிளம்பி பூமியில் உள்ள எல்லா மன்னர்களையும் வெற்றி கொள்றாங்க. மீனாட்சி அம்மன் எல்லா நாட்டை வெற்றியடைஞ்சாலும் தன்னோட வெற்றி ஆசை நிறைவேறாத காரணத்தினாலே அந்த கைலாயத்தையே தன் ஆட்சிக்கு கீழே கொண்டு வரணுங்கிற எண்ணத்துல கைலாயத்தை நோக்கி புறப்படுறாங்க. அஷ்டதிக் பாலர்களையும் வென்று இந்திரன், அக்னி, யமன், நிருதி, வருணன், வாயு, குபேரன், ஈசானன் ஆகிய 8 திசை அதிபர்களையும் வென்று இருக்கிறார். சிவனுடைய காவலர் நந்தியையும் வென்று கைலாயத்தையே அடைஞ்சிருக்காங்க. மீனாட்சி தேவி சிவபெருமானை பார்க்க போகும் பொழுது சிவபெருமான் மீனாட்சி தேவியோட 2 கண்களையும் நேருக்கு நேராக பார்க்கிறாரு. அந்த தருணத்திலேயே சொக்கி விடுறார் சிவபெருமான். இதனாலேயே சிவபெருமானுக்கு சொக்கநாதன் என்ற பெயரும் உண்டு. கைலாயத்தையே கைப்பற்றணுங்கிற ஆசையில வந்த மீனாட்சி தேவி சிவபெருமானை பார்த்தவுடன் வெட்கத்தில் தலை குனிந்து நிற்கிறாங்க. அப்போ மீனாட்சி தேவிக்கு
எம்பெருமானை பார்த்தவுடனே திருமண ஆசையும் வந்தது. அப்போ அவங்களுடைய 3வது மார்பகமும் மறைந்து விடுது. அப்போ சிவபெருமான் மீனாட்சி தேவி கிட்ட சொல்றாரு, அங்கையர்கண்ணியே, எப்போ நீ மதுரையை விட்டு படையோடு கிளம்பினாயோ நானும் அப்பவே உன்னை பின்தொடர ஆரம்பித்து விட்டேன் என்றார். இன்றுதான் உன்னை நேரில் பார்த்தேன். அங்கையர்கண்ணியே, இனிமேல் நீதான் என் துணைவி என்று கூறும் ஈசனை கண்டதும் அன்னையின் முகம் வெட்கத்தில் சூரியனை போல சிவந்து காணப்பட்டது. மீனாட்சி தேவிக்கும் சிவபெருமானை பார்த்ததும் திருமணம் செய்யணுங்கிற ஆசை வந்துவிட்டது. மீனாட்சி அம்மனுடைய ஆசையை நிறைவேற்ற ஈசன் ஒரு வாக்கும் கொடுத்திருக்காரு. வருகின்ற சோமவாரத்தில் உன் கரங்களை நான் பிடிப்பேன் என்றும், அதுபோலவே சோமவார தினத்தன்று கைலாயத்திலிருந்து மதுரைக்கு வந்த சிவபெருமான் சௌந்தர பாண்டியனாக தேவியை மணந்து கொண்டார். தேவாதி தேவர்கள் முன்னிலையில் அழகர் சாட்சியோடு நடந்த இத்திருக்கல்யாண வைபோகம்தான் ஆண்டுதோறும் சித்திரை மாதம் மதுரையில் மீனாட்சி அம்மனுடைய திருக்கல்யாண வைபோகம் இதுவரைக்கும் நடந்துகிட்டே இருக்கு. சிவபெருமான் மீனாட்சி அம்மனுடைய திருக்கரங்களை பிடித்த சோமவார தினத்தன்றுதான் ஒவ்வொரு ஆண்டும் திருமண வைபோகம் நடந்துகிட்டு இருக்கு. மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம் வைபோகத்துல கலந்துக்கிற பெண்கள் மஞ்சள் குங்குமம் நிலைக்கவும், தாலி பாக்கியம் பெறவும், தாங்கள் நினைத்ததை தைரியமாக பேசவும், வீரத்தோடு வாழவும் தாய் மீனாட்சி அம்மனை வழிபட்டு வர்றாங்க. சொக்கநாதர் மீனாட்சியை திருக்கல்யாணம் செய்யும் போது அங்கிருக்கும் பெண்களும் புது தாலி கயிறு மாத்திப்பாங்க. இதனாலே மீனாட்சி அம்மன் பெண்களுடைய தெய்வமா கருதப்படுறாங்க. கைலாயத்திற்கு போய் சொக்கநாதரையே பூலோகத்திற்கு வரவழைத்து திருமணம் செஞ்சிட்டாங்க தாய் மீனாட்சி அம்மன். இதுவே மீனாட்சி அம்மனின் வரலாறு ஆகும். நாமும் இத்திருக்கோவிலுக்கு சென்று மஞ்சள் குங்குமம் நிலைக்கவும், வீரத்தோடு வாழவும் தாய் மீனாட்சி அம்மனை வழிபடுவோம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.